குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு மைக் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது மக்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒயர்லெஸ் மைக்காகவே வாங்கிடலான்ட்டு ஒரு யோசனை. இப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பட்ஜெட்டில் ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோம். என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா வெலோ மேக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் ஒயர்லெஸ் மைக் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு அண்டு சி டைப் சப்போர்ட் பண்ணுற ஃபோன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து இன்னொரு மாடலும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வித் அந்த லைட்னிங் கேபிளோட கனெக்ஷனோட வருது. அதுவும் இருக்குது. நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு மாடல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு ஃபோனு சி டைப் சப்போர்ட் பண்ணுற ஃபோனாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாடலே வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போது குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுதான் ஃபுல் பேக்கேஜு. 1 கிளிக் நாய்ஸ் ரெடியூஸு, ரிவர்சபிள் மோடு, மேக்னெட்டிக் சக்ஷன் டிசைன், ஹை டெஃபினேஷன் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஒயர்லெஸ் மைக்கு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பயங்கர சேஃப்டியான ஒரு பாக்ஸில் வந்திருக்குங்க. யூசர் மேனுவல் அண்டு 1 இயர் வாரண்டிக்கான QR கோட் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. வித்தின் 7 டேஸில் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி வாரண்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதை பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே வந்து டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி போர்ட்டு. இது எதுக்கு 2 கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். 2 டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்று வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். இது வச்சுருவோம். அந்த மெயின் யூனிட்டு. நல்ல ஒரு தரமான ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இங்கே இருக்குது பாருங்கள், சார்ஜ் போடுற போர்ட்டு இது இருக்குது. நம்ம வந்து இது பவர் பேங்க்லேயும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபோனில் வந்து செட் பண்ணுறதுக்கு. தென் இது தான் வந்து மைக்கு. நல்லா ஹெவியாக இருக்குங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸே நல்லா ஹெவியாக பிடிச்சிக்குது. அது வந்து நம்ம அந்த இதுவை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், ஸ்டிக்கரை. TX ஒயர்லெஸ் மைக், பேட்ரி அண்ட் இது நாய்ஸ் கேன்சலேஷன் நினைக்கிறேன். இது கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கனெக்ட் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து இந்த லைட் எரிஞ்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இது மியூட்டு. இது வாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இது. நம்ம வந்து இப்படியும் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஷர்ட்குள்ளே வச்சுட்டு இப்படியும் ஒட்டிக்கலாம். அதே தான் 2வது மைக்கும். எப்படி சார்ஜ் பண்ணுறது? ஓகே. இது வந்து ஆக்சுவலாக இதில் சார்ஜ் பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து நம்ம 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டைப் சி போர்ட்டில் தான் வந்து நம்ம செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம
ஆக்சுவலாக மற்ற இதிலலாம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே சார்ஜ் பண்ணுறது இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு இப்படி வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும் டைப் சி போட்டு. அதுதான் வந்து நம்மளுக்கு 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி வச்சுட்டோம் பாருங்கள். சார்ஜ் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட்டு 74% சார்ஜ் இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ வாரண்ட்டி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓப்பன் வெப்சைட் கொடுக்குறேன். விசிட் அவே. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலெலாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டர் ஐடி வந்து எதில் ஆர்டர் பண்ணிங்களோ அதுலேயே இருக்கும், பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு வாரண்ட்டி வந்து. ஸோ ஜஸ்ட்டு வந்து நேமு, இமெயில் ஐடி அண்ட் அந்த ஆர்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா இப்படி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்க. 300 rupees கேஷ் கூப்பன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, நம்ம அதெல்லாம் அப்புறம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கினேன். 1800 வந்தது. இதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது. இன்னொரு மாடல் வந்து நீங்கள் லைட்டிங் கேபிளோட வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 950 சம்திங் வந்தது. எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு போதும் அப்படின்றதுனால இந்த மாடல் வாங்கினேன். ஸோ எப்படி வந்து நான் கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஒரு ரிசீவரு, 2 மைக் இருக்குது. ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டைப் சி கேபிள் போர்ட்டில் வந்து நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியுது, பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி உங்கள் இதில் வந்து இது கனெக்ட் ஆகலை, உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா செட்டிங்கில் போய்ட்டு ஓடிஜி செட்டிங்கில் போய்ட்டு ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 2மே பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ ஒன்று எடுத்திங்கன்னா இப்போ வந்து இது பிளிங்க் ஆகலை, இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனு, இது மியூட்டு, இது கனெக்ட் ஆனதுக்கான இண்டிகேட்ரு, இது வந்து பேட்ரி லோவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு காட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் செட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் மக்களே. இது எங்கேயாவது ஹைட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நான் மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் கேமராவில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இப்போ வந்து வாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குது, அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போது வாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்துட்டேன். இப்போதைக்கும் ஃபஸ்ட்டு நான் எடுத்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ திருப்பி ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து வாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணியிருக்கேன். மற்ற சவுண்டு, இரைச்சல் அந்த மாதிரி எதாவது கேட்குதான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 164 feet வரைக்கும் இது வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு மக்களே, 2 ரிசீவருமே. ஸோ நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரு 120 feet வரைக்குமே இது வந்து கிளாரிட்டியாக இருக்கும்னே நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம் பெருசு. நான் இதுக்கு முன்னாடி வந்து டிஜிடெக் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மைக் தானே. ஸோ எப்படி இருக்குது, கிளாரிட்டியாக இருக்கா, வாய்ஸ் வந்து நல்லா கேட்குதான்னு சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து கவர் பண்ணி பார்க்குறேன். இப்போ என் வாய்ஸ் கேட்குதான்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு எனக்கும் ஃபோனுக்கும் வந்து ஒரு 20 feet அபோவ் தான் இருக்கும். கிளியராக கேட்குதான்னு சொல்லுங்கள். நாய்ஸ் எதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷனை இப்போது நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்ற நாய்ஸ் எதாவது கேட்குதா உங்களுக்கு? இப்போ ஆன் பண்ணுறேன் திருப்பி. வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? டோன் எப்படி இருக்குது? ஒர்த்தான்னு சொல்லுங்கள் இந்த மைக்கு. ஸோ நான் அப்படியே கிட்ட வரேன். நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி கூட போடுறேன் மக்களே. ரொம்ப
நிறைய இது வந்து பார்த்து தான் வாங்கினேன் ஆக்சுவலாக. நிறைய வந்து ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. பட்ஜெட்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ரிசீவருக்கு வந்து நான் சார்ஜ் போடுற மாதிரி இதில் காட்டியிருப்பேன். அது வந்து சார்ஜ் போடுறது கிடையாது. அது வந்து ஃபோனில் இருந்தே தான் வந்து உங்களுக்கு பவர் எடுத்துக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதனா ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி தரேன். அண்டு இதோட லிங்க் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.